வாங்க ஆல் இன் ஒன் சைட் டிஷ் அவிச்சு பொரிச்ச முட்டை என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. அதுக்கு ஒரு பவுலில் அவிக்க வேண்டிய முட்டையை எடுத்து வச்சுடுங்க. கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு போட்டு 15 நிமிஷம் குக் பண்ணுங்கள். குக் ஆன பிறகு தண்ணியை ஸ்டெயின் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ முட்டை உடைச்சிட்டு 2ஆக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. டேஸ்ட்டை இப்போ செக் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் நல்லா தடவிடுங்க. இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்சோடனே முட்டையை அதில் ப்ளேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை மேலே தூவி ஒரு 2 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாத குக்காக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான அவிச்சு பொரிச்ச முட்டை ரெடி. இது சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப குயிக்கான ரெசிபியும் கூட, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி ஒரு ஈஸியான சைட் டிஷ் ஐடியாவுக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.